அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15, 2026 சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகள், முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள், தமிழகத்தில் வந்துள்ள மழை எச்சரிக்கை, தங்கம் விலை நிலவரம் உள்ளிட்ட இன்றைய 12 முக்கிய செய்திகளை இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. கோட்டையில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றிய முதல்வர் விஜய். இன்றைய முக்கிய செய்திகளில் முதலிடத்தில் இருப்பது தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். அவரது உரையில் தமிழகத்தில் உரிமைகள், நிர்வாகம், ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன. இரண்டாவது அறிவிப்பு. முதல்வர் விஜய் தனது சுதந்திர தின உரையில் தமிழகத்தில் லஞ்சம் மற்றும் ஊழலில் இருந்து காப்பாற்றுவது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு சமம் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அரசின் வருவாய், தனிநபர்களின் செல்வத்தை தடுப்பதற்கும் அனைத்து துறைகளிலும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மூன்றாவது அறிவிப்பு. இன்றைய மிகப்பெரிய அறிவிப்புகளில் ஒன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் தகுதியான குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக ரூ. 755.83 கோடி செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. முதல்வர் தனது 3 மாத ஆட்சியின் சாதனைகள் தொடர்பாகவும் முக்கிய தகவல்களை வெளியிட்டார். அதில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ரூ. 5093.23 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. பொது போக்குவரத்து தொடர்பாகவும் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ரூ. 127.21 கோடி செலவில் 300 புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் போக்குவரத்து தேவையை மேம்படுத்தவும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை கொண்டுவரவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து சேவைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் பொதுமக்களுக்கு இது முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். ஆறாவது அறிவிப்பு. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக தகவல். மது நுகர்வோர் குறையும் வண்ணம் நடவடிக்கையின் அடிப்படையில் ஒரு பகுதியில் முதல் கட்டத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தனது உரையில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தமிழகத்தில் மதுவிலக்கு மற்றும் மது நுகர்வு குறைப்பு தொடர்பான விவாதத்தை மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் மழை எச்சரிக்கை. ஆகஸ்ட் 18, 19 முக்கிய நாட்களாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இன்று வெளியிட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி எச்சரிக்கையில் ஆகஸ்ட் 18, 19, 20 தேதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 18 மற்றும் 19 தேதிகளில் கனமழை வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று முதல் வரும் நாட்களில் இடியுடன் கூடிய மழை தொடர்பான எச்சரிக்கையும் இருப்பதாகவும் IMD தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு. ஆகஸ்ட் 17 மற்றும் 19 குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு உள்ளது. அதாவது தற்போதுள்ள அறிக்கையில் ஆகஸ்ட் 17 மற்றும் ஆகஸ்ட் 19 ஆகிய தேதிகளுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஒன்பதாவது அறிவிப்பு. இன்று தங்கம் விலை உயர்வு. இன்றைய பொருளாதார செய்திகளில் தங்கம் விலை முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 உயர்ந்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளன. பத்தாவது அறிவிப்பு. இன்று பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு செய்தி புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வசதி தொடர்பானது. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்களுக்கு தொகுதி பணிகளை மேற்கொள்ள கார் மற்றும் அலுவலக உதவியாளர் வசதி வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கோரிக்கை சட்டப்பேரவை விவாதத்தின் போது முன்வைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 11வது அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 15 பேருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குற்றப்புலனாய்வில் சிறப்பாக செயல்பட்ட 10 பேருக்கும் பொது சேவையில் சிறப்பாக பணியாற்றிய 5 பேருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. ஒவ்வொருவருக்கும் 8 கிராம் தங்க பதக்கம் மற்றும் 25,000 ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என அரசு சார்ந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. 12வது அறிவிப்பு. இன்றைய நடைமுறை தொடர்பான முக்கிய தகவல் இதுவாகும். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 சில மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவிட்டுள்ளன. உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து தொடர்புடைய மதுபான விற்பனை நிலையங்களையும் ஆகஸ்ட் 15 மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை மாவட்டத்தில் ஆகஸ்ட் 15 மதுபான விற்பனை கூடாது என்று விதிமீறல் ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது.
ஆக இன்றைய தமிழ்நாட்டில் முக்கியமான 12 செய்திகள். முதலமைச்சர் விஜயின் முதல் சுதந்திர தின கொடியேற்றம். இவை பற்றிய விரிவான விளக்கம் இதுதான். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து ஹைப் செய்து விடவும். நன்றி, வணக்கம்.